தகுதி நீக்க அச்சத்தில், அதாவது கட்சித்தாவல் தலைச்சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவோமோ, எம்எல்ஏ பதவியும் பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவரை தகுதி நீக்கம் செய்துவிட்டால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும். அவ்வாறு இடைத்தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் அங்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவாக தொகுதி மக்கள் வாக்களிப்பாளர்களா என்ற சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து திமுக தாவேக்காவை தோற்கடித்து அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பளித்த தொகுதி மக்கள் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து எம்எல்ஏ பதவியை இழந்து அங்கு நிற்கும் பொழுது அவர்களுக்கான சிக்கல் பெரிய அளவில் அரசியல் ரீதியான எதிர்கால சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்பதால் முதலிலேயே ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவின் வேட்பாளராகவே அங்கு களத்தில் நின்று விடலாம், வெற்றி பெற்று விடலாம், அமைச்சர் பதவியை அடைந்து விடலாம் என்ற எதிர்பார்ப்போடு தான் மரகதம் குமரவேலும் ஜெயக்குமார் சத்யபாமா ஆகிய 3 பேரும் அந்த ராஜினாமாவை அளித்திருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. இந்த 3 பேர் ராஜினாமாவும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரின் ஆலோசனைப்படிதான் வழங்கப்பட்டிருக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த 3 பேருக்கு ராஜினாமாவின் தொடர்ந்து என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சிக்கல்கள் நடைபெறுகிறதோ அதை தொடர்ந்து நாம் அடுத்த கட்ட அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதிமுக தரப்பிலும் மற்ற தரப்பினர் மத்தியிலும் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் என்பதை நாம் அந்த அதிமுக எம்எல்ஏக்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கு பின்னர் அது தெரிய வரும். அதனால் அடுத்து வரக்கூடிய அந்த 2 நாட்கள் 48 மணி நேரம் என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மணி நேரங்களாக இருக்கும். அடுத்த 48 மணி நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் ஏற்படலாம் என்பதில் நமக்கு வந்துள்ள தகவல்களின்படி மேலும் 15 எம்எல்ஏக்கள் வரை ராஜினாமா செய்யக்கூடும் என்ற தகவல் முதல் தகவல். இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் அனைவரும் அதே தொகுதிகளில் போட்டியிட்டு முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2. மூன்றாவதாக அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இந்த திசை திருப்பும் நடவடிக்கைகளை இப்போது தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது.